இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த துர்கா வாசல்ல நாக வேற கட்டி இருக்கா. அந்த வேரோட சக்தி என்ன உள்ள வரவிடாம தடுக்குது. சிஸ்டர், என்னவோ பயங்கரமான சிந்தனையில இருக்கிற மாதிரியே தெரியுது. டாக்ஸ் கிட்ட இருந்து வைரத்தை எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. துர்கா வாசல்ல கொண்டு வந்து கட்டி வச்ச அந்த கருட வேற எங்க கழட்டி போட்ட? சிஸ்டர், அது அங்கதான் சிஸ்டர் கலட்டி எங்கேயோ தூக்கி போட்டேன். அது எதுக்கு இப்ப கேக்குறீங்க? அந்த கருட வேறு இப்ப எனக்கு வேணும். அந்த வேறு இப்ப என் கையில இருந்தா அந்த நாகஜோதியை ஏமாத்தி அந்த வைரத்தை நான் எடுத்துருவேன். ஐயோ சிஸ்டர், உண்மையாதான் சொல்றீங்க? அது எப்படி சிஸ்டர் முடியும்? நாகஜோதி இச்சாதாரி நாகமா இருக்கும் போதே அந்த வேருக்கு அவ பயந்து நடுங்கினான். ஆனா இப்போ அவ ஒண்ணு இச்சாதாரி நாகம் இல்ல, சாதாரண ஒரு நாகம். ஆமா ஆமா ஆமா, இப்ப அந்த நாக்ஸ் நாக் அவுட் ஆயிடுச்சு. ஃபியூஸ் போன பல்ப் ஆயிடுச்சு. அது என்னவோ தெரியல சிஸ்டர். உங்க கிட்ட வரும்போது இச்சாதாரி நாகமா கம்பீரமா வந்துச்சு. இப்ப பல்லு புடுங்கல பாம்பா நிக்குது. அந்த கருட வேர் என் கையில இருந்தா சாதாரணமான அந்த நாகஜோதியால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நாகஜோதி பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை நான் நிச்சயமா எடுத்துருவேன். அந்த வேரு இப்ப எனக்கு வேணும். அந்த வேரை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா. சிஸ்டர், அந்த வேரை நான் எங்க தூக்கி போட்டேன்னே தெரியல சிஸ்டர். அத போய் நான் எங்க பாண்டி, வைரம் வேணும்னா அந்த வேர் வேணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை கொண்டு வா. போ. சரிங்க, அத போய் தேடி பார்க்கறேன். ஐயோ, அத நான் எங்க போய் தேடுவேன்? கருட வேற எங்கே தேடுவேன்? ஐயோ, எடுக்காம போனா ஏன் கதை கந்தல். பல வேர் கிடக்குது, ஆனா நம்ம வேற காணுமே. இங்கேயும் காணுமே. ஐயோ, கிடைக்கலையே. ஐயோ, அப்படி எங்க தான் தூக்கி விசிறன? கண்டுபிடிச்சேன் கருட வேற கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சேன் கருட வேற கண்டுபிடிச்சேன். சிஸ்டர் கிட்ட கொடுத்துடலாம். சிஸ்டர் சக்சஸ், சிஸ்டர் சக்சஸ். இந்தாங்கோ கருட வேர். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டேன். சூப்பர் சங்கரபாண்டி, வா நாம போய் அந்த வைரத்தை கொண்டு வந்துருவோம். போங்க, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ இவ ஒழுங்கா வைரத்தை கொடுத்திருக்கலாம் இல்லையா? இவ கிட்ட நாம ஏமாந்து போறதை விட துணிஞ்சு போய் வைரத்தை நாமளே எடுத்துடணும். அதுதான் புத்திசாலித்தனம். சிஸ்டர், வேற பாத்து காட்டுங்க. காட்டுல இருக்கிற மொத்த பாம்பு பயந்து வெளியே கிளம்பி வாய மூடு. என் மேல எந்த தப்பு இல்ல, எல்லாம் அவங்கதான். என்ன அழிக்க கருட வேரோட வந்திருக்கீங்களா? ஆமா, உன்னை அழிச்சிட்டு இந்த வைரத்தை எடுத்துட்டு போக வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வைரத்தை கொடுத்துரு, இல்ல இந்த கருட வேற வச்சு உன்னை கொன்னுடுவேன். இந்தா குடு. வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் அந்த வைரத்தை கொடுத்துடுறேன். சிஸ்டர், பாம்பு பால் குடிச்சு பாத்துருக்கிறேன், படம் எடுத்து பாத்துருக்கிறேன். முதல்ல ஷாக்காயி பயந்ததை இப்பதான் பாக்குறேன் சிஸ்டர். பாண்டி, பொத்துக்குள்ள கைய விட்டு வைரத்தை எடு. இந்த நாகஜோதி உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டா. நீ பயப்படாம பொத்துக்குள்ள கைய விட்டு அந்த வைரத்தை எடு. எடுன்னு சொல்றல. ஐயோ, காணுமே. பாண்டி, என்னாச்சு? ஐயோ, இருக்க சிஸ்டர், தொடாவிட்டு இருக்கறல்ல, இருக்க. ஐயோ சிஸ்டர், உள்ள வைரம் இல்ல சிஸ்டர். நாச்சோட வால் தான் கையில தட்டுப்படுது. ஏய், வைரம் உள்ளதா இருக்கும், நல்லா தொலாவி பாரு. இல்ல சிஸ்டர், பாத்துட்டேன். வைரம் உள்ள இல்ல சிஸ்டர். இல்லையா? ஏய், உண்மையை சொல்லு. அந்த வைரத்தை என்ன பண்ண? வைரம் எங்க? சொல்லு. துர்கா வைரத்தை தேடி வருவான்னு நீங்க சொன்னதால வைரம் அவ கைக்கு கிடைக்க கூடாதுன்னு வேற இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கேன். நாக்ஸே, சூப்பர் நாக்ஸே, நல்ல காரியம் பண்ணிருக்கிற. அந்த வைரத்தை எந்த இடத்துல வச்சிருக்க? வா, வந்து எடுத்து கொடு. என்ன யோசிக்கிற? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? வேண்டாம். வைரத்தை மரியாதையை எடுத்து கொடு. நான் எடுத்து கொடுக்கறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுரு. நீ வைரத்தை எடுத்து கொடு, உன்னை உயிரோட விட்டுடுறேன். நாக்ஸ், வைரம் எங்க இருக்கு நாக்ஸ்? எடுத்து கொடுத்துரு. உனக்கு தான் சிஸ்டரை பத்தி தெரியும்ல. உன்னை கொன்னுகிட்டு போட்டா போறாங்க. பாவம் நீ.
இங்க பக்கத்துல தான் வச்சிருக்கேன், வாங்க எடுத்து கொடுக்கறேன். என்னது ஷாக்காய் நிக்குது? என்னாச்சு? ஆ, இங்க வச்சிருந்த வைரத்தை காணோம். இங்கயா மறைச்சு வச்ச? என்கிட்ட கொடுத்துருந்தா நான் பத்திரமாவது வச்சிருப்பேன்ல. என்ன ம், என்கிட்டயே உன் வேலைய காமிக்கிறியா? இப்ப மரியாதையா வைரம் இருக்கிற இடத்த சொல்ல போறியா இல்லையா? ஆ? சொல்லு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. நாக்ஸ் சொல்லிடு நாக்ஸ். இல்லனா சிஸ்டர் உன்னை கொன்னுடுவாங்க. சிஸ்டரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, சொல்லு. நான் வைரத்தை இங்க தான் கொண்டு வந்து மறைச்சு வச்சேன், ஆனா இப்ப காணோம். ஏய், பொய் சொல்லாத. வைரத்தை மரியாதையா கொடுத்துரு, இல்லன்னா அவ்வளவுதான், பொண்ணே போட்டுருவான் உன்னை. சொல்லு. சத்தியமா நான் போய் சொல்லல, இங்க தான் மறைச்சு வச்சிருந்தேன். என்ன நாக்ஸ், இங்கதான் வச்சிருந்தேன்னு சொல்ற, அப்புறம் எங்க போச்சு நாக்ஸ்? எங்க போச்சு? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. மனுஷங்க மாதிரி எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நம்பிக்கை துரோகம் பண்ண தெரியாது. ஆஹா, சிஸ்டர் பாம்பையா பம்மா வைக்குதே. நல்லா உங்களுக்கு தானே? ஆமா ஆமா, என்னதான் ஆ, அப்படின்னா அந்த வைரத்தை கொடு. ம். வைரமா? எந்த வைரம்? தேன் எடுக்க வந்த இடத்துல இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டியே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட பெருசா ஏதோ ஒண்ணு உனக்கு கிடைச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதனால ஒழுங்கு மரியாதையா நீ கொண்டு வந்த அந்த வைரம் இருக்குல்ல, அதை எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. வைரமா? அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா. ஆமா, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அங்கேயா போட்டு முடியாத? அது நான் மரத்து மேல ஏறி தேன் எடுத்துக்கிட்டு இருந்தேனா, ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு. அத பார்த்தவன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேங்கய்யா. முதல்ல அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புங்க. ஆ, ஏய், உண்மைய சொல்லு. அந்த வைரத்தை ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு வேணும்னா 5 லட்சமோ 10 லட்சமோ தரேன், வாங்கிட்டு போ. அம்மா தாயே, நீங்க சொல்ற வைரத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. முதல்ல இங்க இருந்து தயவு செஞ்சு போயிருங்கம்மா. ஏய், கொண்டா அதெல்லாம். இந்தா, இத புடி. குடு, இந்தா. கிளம்புங்க. ஆ, புடியா? போங்க, போங்க. கிளம்புங்க. சிஸ்டர் நம்ம கெருட வேறு. இது என்னது? ஏய், அத எடுக்காத, அது எங்களுது. சிஸ்டர், கவலைப்படாதீங்க சிஸ்டர். நாம எதிர்பார்த்து தேடி வந்த வைரம் இவங்க கிட்ட இல்ல. வாங்க, ஏரியா சரியில்லை, வாங்க ஓடிடுவோம். வாங்க. வா. கடவுளே. யோ, இதுக்கு மேல இந்த வைரம் நம்மகிட்ட இருந்தா ஆபத்து. இத கொண்டு போய் ஏதாவது பத்திரமான இடத்துல வச்சிரியா, அப்பதான் பாதுகாப்பா இருக்கும். ஆமா ஆமா, வாங்குற ஆளு வெளிநாட்டுல இருந்து வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் இதை விற்க முடியும். அதனால அது வரைக்கும் இந்த வைரம் நம்ம வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல. என்ன பண்ணலாம்?